ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, என்னென்ன ராசி பலன்கள் ஸ்பெஷலாக இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். அதனால உங்களுக்கு முழு பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏன்னா உங்கள் மொபைல் தேடி நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அது இருக்குங்கிறதுனால அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடம் ஜூன் மாதம் 1 தேதிங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் ஆங்கில மாத பிறப்புங்க, ஜூன் மாதம் 1 நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசியிலேயே 5 கூடிய சந்திரபகவான் இருக்கிறாருங்க. ராகுவுடன் இணைந்து காணப்படுகிறார். மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நேரம் காரணமாகவும் 2ஆம் இடத்துல செவ்வாயும் 3ஆம் இடத்துல 4 சேர்க்கையாக குரு புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதன் காரணமாகவும் இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில மன அமைதி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. எந்தெந்த வகையில் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான நன்மைகளும் தவறாமல் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக ஒரு விதமான சோர்வு மனதில் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்களுடைய பணிகளை நீங்கள் வந்து திட்டமிட்டு செயலாற்றுங்கள். நேர மேலாண்மையுடன் செயல்பட்டால் உங்களுக்கான பொறுப்புகளை மீது சிறப்பாக நீங்கள் அனைத்து விதங்களிலும் நீங்கள் வந்து சமாளித்து வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் வந்து நல்ல அனுபவத்தை வந்து நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்றத நீங்கள் மற்றவங்களுக்கு புரியக்கூடிய வகையில் உங்களது காரியங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் சில நல்ல காரியங்கள் நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அந்த மாதிரி காரியங்கள் கொஞ்சம் இழுபறியான சூழ்நிலைக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வகையில் முடிவடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இருந்தாலும் சின்ன சின்ன இழுபறிகள் ஏற்படலாம், அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் திட்டமிடலை மேற்கொண்டு ப்ரிப்பேராக இருக்கிறது நல்லதுங்க. தேவையில்லாத சில குழப்பங்கள் மனதில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அந்த மாதிரி நேரத்தில் அனுபவசாலிகளிடம் நீங்கள் ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டியது அவசியங்க. ஏன்னா அந்த மாதிரி குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு அன்பு நிறைந்த நாள். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக நிறைய அன்பு இன்றைய தினம் உங்களுக்கு உருவாகும். எனவே அன்பு பாசம் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதல் மன அமைதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. சிறப்பான ஒரு நாள். வியாபார ரீதியாக பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு தாராளமாக வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால வியாபாரம் மட்டுமல்ல அனைத்து விதமான காரியங்களும் நீங்கள் செய்து முடித்து அழகாக இன்றைய நாளை வந்து நீங்கள் சிறப்பாக மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியும். குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். அலுவலக பணியாளர்களுடைய நண்பர்களுக்கு இன்னைக்கு காரிய வெற்றிகள் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது காரிய வெற்றிகளானது உங்களுக்கு சிறப்பாக அமைந்திட பல விஷயங்கள் வந்து நீங்கள் உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படலாம். உங்கள் வியாபார ரீதியாக அல்லது அலுவலக பணிகள் ரீதியாக முக்கியமான சில விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு உங்கள் தோளில் இருக்கும்போது நீங்கள் தெளிவாக யோசித்து முடிவெடுக்கும் போது உங்களுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தெளிவான சிந்தனை மூலமாக சிறப்பாக அமையும். எனவே நல்ல ஒரு ஐடியாக்களை ஏற்படுத்தி கொண்டு கிளியர் மைண்டோட நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் குறித்தும் செயல்பாடுகள் குறித்தும் நீங்கள் முடிவெடுக்கலாங்க. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் வந்து கிளியராக இருக்கும், எந்த டவுட்டும் இல்லாமல் கிளியராக இருக்கணுங்க. அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக வாக்குறுதி கொடுங்க. அதை நீங்கள் தப்பிக்க முடியும். நிதி பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது கூட கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் சிந்தனை இல்லாமல் நீங்கள் அவசரப்பட்டு எந்த நிதி நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் வீட்டு வேலைகளில் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் வீட்டு வேலைகளை செய்து முடிப்பதற்கு ஒரு திட்டமிடலை நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப அவசியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலரானவர் உங்களுக்கு என்னென்ன சந்தோஷம் தருவக்கூடிய விஷயங்கள் வந்து செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செய்வாருங்க. அதனால் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை அழகாக மாறும். உங்களது அன்புக்குரிய காதலரால் அவரால் முடிந்த அளவுக்கு அனைத்து உதவிகளும் உங்களுக்கு செய்து கொடுத்து உங்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குங்க. சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்ற முயற்சிகளை மேற்கொள்ளணுங்கிற எண்ணத்தை மனதில் வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை வந்து உங்களுக்கு சந்தோஷமாக கை கொடுங்க. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்கள் கூட
உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் அதிகமான நேரத்தை செலவிடலாம். முடிஞ்சால் எங்கேயாவது திரைப்படங்களுக்கு போயிட்டு வரலாங்க. குடும்ப உறுப்பினர்கள் கூட எங்கேயாவது சின்ன சின்ன சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இன்னும் அமைதியாக மாறும், அற்புதமாக மாறும். சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதுக்காக கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதுக்காக பயணங்களை கூட மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு சந்தோஷமாக கூடக்கூடிய வகையில் சுபகாரிய ஏற்பாடுகளும் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் டயர்ட்னஸ் வந்து மனதில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் உங்கள் பொறுப்புகளை கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் வேறு லெவலில் உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரும். ஆதாயம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த அளவுக்கு உழைப்பை போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெத்தான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் எல்லா வகையிலும் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அலுவலக பணிகள் அழகாக முடிக்க முடியும். மற்றவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து செயல்பட்டீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குங்கிறது மறந்துடாதீங்க. வெளி உலக தொடர்புகள் புதிதாக விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. உங்களது வருமானம் விரிவடையக்கூடிய நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் இப்பொழுது ஏற்பட்டுள்ளதுங்க. அதனால உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப வாழ்க்கையை அமைதியை ஏற்படுத்தி தரும், மன நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 6 வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சில விஷயங்களில் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படும் போது உங்களுக்கான அனுபவங்கள் கண்டிப்பாக வெளிப்படும். உங்களுடைய அனுபவமானது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத மற்ற உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள். அதனால் இன்றைக்கி கெத்து கொடுங்க. புதிதாக சில பொறுப்புகள் உங்களுக்கு சேரும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு மனசோர்வு ஏற்படலாம். இருந்தாலும் மனதில் தைரியத்தோடு செயல்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கான ஊக்கத்தை நீங்களே ஏற்படுத்தி கொண்டு உழைக்க வேண்டிய ஒரு நாளுங்க. உழைப்புக்கேற்ப நல்ல முன்னேற்றம் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு மனதளவில் புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாகுங்க. உங்கள் குழந்தைகள் மூலமாக சில காரியங்கள் வந்து எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் என்றாலும் சில இழுபறியான சூழல்களும் ஏற்படலாங்க. அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம். காரிய வெற்றிகள் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற சில குழப்பங்கள் மனதில் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நீங்கள் சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்கள் குழப்பங்களை நீக்கிக்கொள்ள முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். ஏன்னா குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும்போது தான் நல்ல தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். அன்பு பாசம் எல்லாம் இன்னைக்கு இயல்பாக உங்களுக்கு வந்து சேரும். எனவே அன்பு பெருகக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் சொந்த பந்தங்கள் மூலமாக கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படலாம். இன்றைய தினம் குழப்பங்களை நீக்கி கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். வெற்றிகள் வந்து சேரும். மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் அன்பு பெருகும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.